உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். இந்த காஞ்சனா யாருன்னு காட்டுறேன்டா, அப்புறம் நீ தாங்க மாட்டேன். எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த கதிர் இந்த நர்மதாவும் இதே மாதிரி முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பாங்க. கேட்க வைப்ப, இது சத்தியம்டா. சரி, இப்ப கிளம்பு. வாடா மோனே, இருக்குங்கடா. அம்மா ரங்கநாயகி, முரளி பேச்ச கேட்டு பஞ்சாயத்து கூட்டி சத்தியம் செய்ய சொன்னதுக்கு ஊர் மக்கள் சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. அண்ணே, எடுன வண்டிய எடு. என்னமோ இருக்கு. அப்ப முரளி எதையோ பார்த்திருக்கான். கண்டுபிடிக்கிறேன். இனிமே இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். அறிவு கிட்டவனே, தப்பு பண்ணிட்ட. நீ கட்டிக்க போறவள நீ அசிங்கப்படுத்தலாமா? அப்புறம் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிப்பா? ஐயோ, ரொம்ப தப்பு பண்ணிட்ட. அண்ணே, சத்தியமா என்னால முடியலண்ணே. இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏண்டி இப்படி உயிரை வாங்குற? முரளி ஆசைப்பட்டுட்டான்லங்க, புள்ளை ஏமாத்த முடியுமா? நர்மதா எனக்கு மருமகளா வரணும். ஏற்பாடு பண்ண முடியுமா முடியாதா? ஏய், முடியலடி, என்னால முடியலடி. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? பேசாம இருக்கணுமா? 10 நிமிஷம் பேசாம இருந்தா போதுமா? பல்லுகள் எல்லாம் கொலட்டிருவேன். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், எடுத்து பேசிக்கிட்டு. அத என் கண்ணால பார்க்கும்போது 2 பேரும் உள்ளதா இருந்தாங்க. ஆனா நான் பூட்டினதுக்கு அப்புறம் நர்மதா மட்டும் எப்படி வெளியில போலான்னு எனக்கு தெரியல. சரி, ஏதோ பண்ணிட்டாங்க, விடு முரளி. ஒத்த பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க அத்தனை பேர் முன்னால என்ன மன்னிப்பு கேட்க வச்சிட்டான். இந்த கைதான், இந்த கையால நான் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டேன். இத பார்த்தாலே எனக்கு வெறுப்பா. ஏய் முரளி, என்னடா ஏன்டா அப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்கிற? ஏடா ஏதோ ஒரு நேரத்துல தவறுதான்டா, அதுக்காக இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருப்பியா? விடுவியா? விடவா? எப்படிப்பா விட முடியும்? எப்படி என்னால விட முடியும்? எப்ப பார்த்தாலும் அந்த கதிர் ஜெயிச்சுட்டே இருப்பான்ல, நான் தோத்துட்டே இருப்பா. ஏய்,
இப்ப நான் ஏன் தோக்கணும்?